எனக்கு தெரிஞ்சு சமீப காலத்தில் வரவேற்புரை இவ்வளோ ஒரு சிறப்பாக இருந்தது இங்கே தான். இதை விட ஒருத்தரை அறிமுகப்படுத்தவே வேணாம். நான் அந்த அம்மா அவர் சப்ஜெக்ட் பாதி பேசிட்டாங்களே, அவர் பேசுவாரா மாட்டாரான்னு பயந்துடுங்க. ரொம்ப நன்றி. இல்லை அப்படிதான் இருக்கணும். ஏன்னா நிறைய பேருக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணவே தெரியாது சார், எப்படி அறிமுகப்படுத்துறதுனே தெரியாது, படித்தவனுக்கும் தெரியாது. அது ஒரு கலை. அவர்கிட்ட இருக்க சிறப்பெல்லாம் சொன்னாதான் உங்களுக்கு தெரியும். அவர் எல்லாருக்கும் தெரியும். அவர் என்ன விருது வாங்கினாரு, என்ன நூல் எழுதினாரு, அதெல்லாம் தெரியணும்ல. ரொம்ப அற்புதம். ஏன்னா அறிமுகப்படுத்துறது ஒரு ஆர்ட், நிறைய பேருக்கு தெரியாது. என் ஃப்ரெண்டு படித்தவன் அவன் ஃப்ரெண்டை அறிமுகப்படுத்துகிறான், அவங்ககிட்ட என்ன அறிமுகப்படுத்துகிறான். மோகன சுந்தரனா முடிஞ்சு போச்சு. யார் சொல்லு அப்படின்னா தெரியாதுன்ட்டான். நல்லா பாடுறா அப்படின்னா அப்படியே கொஞ்சம் நேரம் உத்து பார்த்தேன், தெரிலன்ட்டான். அதாவது நம்மளை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்துறது. ஆனால் நமக்குள்ள ஒரு கர்வம் இருக்கும்ல, எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்ற கர்வம் அன்னையோட போச்சு. அவன் உத்து பார்க்குறான். சார் நல்லா உத்து பாரு அப்படின்னா அவன் இந்த நக்கீரா உத்து பாடுற மாதிரி உத்து பார்த்துட்டு தெரியாதுன்றான். டேய் அப்பவும் ஒன்றும் இல்லைங்க, பட்டிமன்றம் பேசுவார் மோகன சுந்தரம், முடிஞ்சு போச்சு. இவன் விட மாட்டான். நல்லா பார், டிவியில் வருவார். அவன் உடனே டிவியில் அப்படி யோசிக்கிறான், இவன் டிவியில் என்னவா வருவான், எதில் வருவான், எந்த சேனலில் வருவான், குங்குமம் போட்டு வச்சிருக்கான், ஜோசியம் சொல்லுவானா, இல்லை இந்த பாட்டை டெடிகேட் பண்ணுறேன்னு அவனா, இல்லை நைட்டு 11 மணிக்கு மேலே மருந்து வைப்பானே அவனா, தெரியல சார். எல்லாம் யோசித்து தெரிலன்ட்டான் சார். அதுக்கப்புறம் இவன் சொன்னான் பட்டிமன்றம் பேசுவேன். பட்டிமன்றம் அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன்ட்டான். ஏதோ பட்டிமன்றத்தில் நாங்கள் கெட்ட வார்த்தைலாம் பேசுகிற மாதிரி. சில பேர் நம்ம பயமுத்துவான், நம்மளை தெரியும் அவனுக்கு, எங்கேயோ பார்த்துருக்கான், ஞாபகம் இருக்காது, யோசிப்பான், ஞாபகம் இருக்காது. சில பேர் வாய் விட்டு நம்மளை பயமுத்திடுவான். சார் கிட்ட வந்து சொல்லலாம், சார் சார் அவர் தானே, நீங்கள் யாரா, அவர் தானே அர்ஜென்ட்டா ஆமான்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா அர்ஜென்ட்டா ஆமான்னு சொல்லிட்டேன்னா, யோ வாங்கின கடனுக்கு அசல் தான் கட்டல, வட்டியாவது கட்டக்கூடாதான்னு வம்பு. எவனையோ பார்த்து நம்மளே நினச்சிப்பான். ரொம்ப எனக்கு இந்த புத்தக விழா பேசுறதுன்றது ரொம்ப பிடிச்ச ஒரு பேச்சு. ஏன்னா தி ஆடியன்ஸ் வந்து ஒரு எலைட் ஆடியன்ஸ், புத்தகங்களை வாங்கி படிக்கிற ஒரு மேல்தட்ட ரசிக பெருமக்கள். அதுலேயும் நிறைய பேர் நின்றுட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கெல்லாம் என்னுடைய ரொம்ப நன்றி. எனக்கு என்னன்னா, இந்த புத்தக விழாக்கு வர்றது முக்கியம் இல்லை, வர்ற ஒவ்வொருத்தரும் ஒரு 100 ரூபாவுக்காவது ஒரு புத்தகம் வாங்குங்க. அதுதான் அரசாங்கத்தோட எண்ணம். ஒரு காலத்தில் புத்தகத்தை தேடிட்டு போகணும். இப்போ அரசாங்கம் மாவட்டந்தோறும் புத்தகத்தை கூட்டு வந்து கொடுக்குது. அதுலேயும் வந்து 10% டிஸ்கவுண்ட்டில் தராங்க. எல்லா பதிப்பக புத்தகமும் இருக்குது. எனக்கு ஒன்று தெரியல, ஒரு சாதாரண பெரிய ஆக்டர் கூட இல்லை, ஆனால் கொஞ்சம் குறைங்க, சாதாரண சின்ன ஆக்டர் நடிக்கிற படமேங்க 3 நாள் கழிச்சு கோடி 50 கோடி வசூல்ன்றான். இல்லை இவ்வளோ லட்சக்கணக்கில் அரசாங்கம் புத்தகம் வைக்குது, அவ்வளோ வசூல் ஆக மாட்டேது. அதுலேருந்து ஒன்று தெரியுது, என்ன நம்ம ஆளுங்க வேடிக்கை பார்க்க வராங்க. ஆமாங்க, ஒரு இடத்துல திடீர்னு எக்ஸ்ட்ராவாக 4 டியூப்லைட் கட்டினாலே ஓடுறான், என்னமோ நடக்குதாங்க. புக்கு வாங்குங்க, குழந்தைங்களுக்கு புத்தகம் கொடுங்க. படித்தவங்க கூட அப்படி தான் சார் இருக்காங்க. என் ஃப்ரெண்டு டேய் நீ சொன்னேன்னு போனேன், புக்கு இதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னா. பிரயோஜனம் இல்லையா? ஒருவேளை இவன் கேட்ட புக்கு கிடைக்கல போல இருக்கு. நம்ம வந்து பதிப்பகம் தெரியுமே, வாங்கி கொடுக்கலான்னு. என்ன புக்குடா, என்ன கிடைக்கலன்றா? சீச்சா அது இல்லைடா, டெல்லி அப்பெல்லாம் விற்கவே இல்லைங்க அப்படின்ட்டான். அவன் அதுக்கு தான் போயிருக்கான். எல்லாமே அப்படிதான் சார். புத்தகம் வாங்கி படிக்க ஆரம்பிக்கணும், குழந்தைங்களுக்கு புத்தகத்தை பரிசு கொடுக்கணும். இதெல்லாம் சொல்லின்னு கூட யாரும் செய்ய மாட்டோம். என் ஃப்ரெண்டு சொன்னான் சார், ஒரு நல்ல கேள்வி கேட்டான். நீ சும்மா வாங்குன்ற ஒரு புக்கு விலை 300 ரூபாய் 200 ரூபாய். அதாவது சார் சொன்ன மாதிரி தான், சினிமா டிக்கெட் 1000 ரூபாய்க்கு ரெடியாக இருக்கான். ஒரு புக்கு விலை 200 ரூபாய் 300 ரூபாய். ஒரு முறை படிச்சுட்டேன்னா அது எனக்கு தேவையில்லைல்ல. என் வீட்லேயும் வைக்க இடம் இல்லை, எதுக்கு வாங்கணும்? நல்ல கேள்வி. நான் சொன்னேன், இல்லைடா நீ படி, ஒருவேளை நீ 2வது வாட்டி படிக்கணும்னு நினச்சா எடுத்து வச்சுக்கோ, இல்லை உனக்கு அது படித்தது முடிஞ்சு போச்சுன்னு நினச்சா ஒன்று செய், அந்த புக்கு புதுசு தான். இல்லை நீ எந்த பிறந்தநாள் விழா குடும்ப நிகழ்ச்சிக்கு போனீங்கன்னா அவங்களுக்கு பரிசா கொடு. இது மாதிரி அவனுக்கு பிடிக்கலன்னா சார்
நம்ம பெண்களுக்கு தெரியும், இந்த நவராத்திரிக்கு பிளவுஸ் ஒவ்வொருத்தரும் 8 சார் கொடுக்குறாங்க. இல்லை, ஒரு 100 பிளவுஸ் அப்படியே ரவுண்ட்லயே இருக்கும். இல்லைங்க, அது யாரும் ஜாக்கெட் தைக்க முடியாதுங்க. 50 சென்டிமீட்டர் தான் இருக்கும். சினிமா நடிக்க கூட தைக்க முடியாது. அது அப்படியே ரவுண்ட்ல போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி நீ உனக்கு புத்தகம் படிச்சிட்டீங்கன்னா அடுத்து உனக்கு பரிசா கொடு. சரியா? அவன் படிக்கட்டும். அந்த ஆசிரியருடைய கருத்து ஒருவருக்கு 100 பேருக்கு போச்சுன்னா அதுவே அது மிகப்பெரிய வெற்றி. ஆனா சின்ன கருவி. நான் ஏன் புத்தக விழா ஆடியன்ஸை பற்றி பேசுறேன்னா நல்லா ரசிப்பீங்க. அதுதான் ஒரு பேச்சாளருடைய. ஐயா பேசுறாரு, அங்க ஒரு அம்மா வந்து குறிப்பு எடுக்கிறாங்க. அதுதான் உண்மை, குறிப்பு எடுக்கிறாங்க. அதுதான் இந்த 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 அரங்கத்துடைய வெற்றி. நான் அவங்கள பார்த்துக்கிட்டே இருக்கேன். அவர் சொல்ல சொல்ல குறிப்பு எடுக்கிறாங்க. மகிழ்ச்சியா இருந்தது. அப்புறம் நான் பேசுறேன் அப்படின்னு ஒன்று மூடி வச்சிட்டாங்க. இவன் குறிப்பெடுக்கிற அளவு பேச மாட்டான். மூடி வச்சுட்டு கை கட்டின்னு உட்காந்து. இல்ல, நல்ல ரசிகர்கள், ரொம்ப நல்ல ரசிகர்கள் இருந்தால் ரொம்ப மகிழ்ச்சி சார். சில இடத்துல நம்மளை பேச கூப்பிட்டு முன்வரிசையில் உட்காந்து நம்மளே உத்து பார்ப்போம். நமக்கு பயமா இருக்கும், பட்டன் ரிட்டன் போடாமல் வந்துட்டோம். ஆனால் நான்லாம் எப்படின்னா, இப்போ நானே சாரெல்லாம் வந்து நிறைய போய் பழக்கமாயிடுச்சு. ஆடியன்ஸ் எப்படின்னு நாங்கள் 2 நிமிஷத்தில் அளந்துருவோம். நான் என்ன பண்ணுவேன், ஒரு டெக்னிக் வச்சுருக்கேன். என்னென்னா, மீதி பேர் மறந்துடுவேன். இந்த முன்வரிசையில் உட்காந்துக்கிறாங்களா, அதில் ஒரு 2-3 பேரை கண்ணிலே அரெஸ்ட் பண்ணிடுவேன். கடைசி வரையும் அவங்கள பார்த்தே பேசுவேன். மாட்டினான்னு அர்த்தம். எழுந்துக்க முடியும். அதனால அது முதல்ல இருக்கிற 3 பேர் அப்படியே பார்த்துக்கினே பேசுவோம். அவங்க நம்ம கிட்ட மாட்டினாங்க. வேற வழி இல்லை. அப்படியும் ஒரு இடத்துல பேசுறேங்க. முதல் வரிசையில் 3 பேர்ல ஒருத்தர் பார்த்து உஷாராயிட்டாரு. இவன் நம்மளையே பார்த்து பேசுறான். உஷாராய் என்ன பண்றாரு, டக்குன்னு மொபைல் எடுத்துட்டாரு. அவருங்க எனக்கு பேச்சு போச்சு. ஏன்னா முதல் வரிசையில் உட்கார்ந்து போனை நோண்டிட்டே இருந்தால் நம்மளுக்கு பேச்சு வராதுங்க. டிஸ்டர்பன்ஸாகவே இருந்தது. முடிஞ்ச ஒன்று கீழே வரங்க கூட்ட. சார் உங்கள் ஃபோன் தான், நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் பேசுகிறேன், முதல் வரிசையில் உட்காந்துக்கிறீங்க, கொஞ்சம் வெளில போய் பார்த்துருக்கலாமேன்னு அவர் சொன்னாருங்க. சார் தப்பாக நினச்சிட்டீங்க, யூடியூப்ல உங்கள் பேச்சு தான் சார் கேட்டுக்கிறாங்க. ஏன்னா நான் தான் நேரில் பேசுகிறேன். அது பரவாயில்லைங்க, அடுத்தது சொன்னார். ஆனால் இதில் நீ நல்லா பேசுன சார். அப்போ நேரில் பேசுறது ஒன்றும் இல்லை. இல்லை, சார் பேசும்போது நிறைய மேடையில் அவரோட பேசியிருக்கேன். அவர் பேசும்போதெல்லாம் ஒரு வேகம் எழும். இந்த ஜனவரி 1ஆம் தேதி வரும் தெரியுமா, நாளையிலேருந்து டெய்லி வாக்கிங் போகலான்னு, அந்த மாதிரி ஒரு வேகம் எழும். இனிமேல் சார் சொல்றது இந்த நாக்கு கேட்குதா, வீட்டுக்கு போகிறதுக்குள்ள மறந்துடும். உண்மையிலேயே எவ்வளோ முக்கியம் ஆரோக்கியன்றது அவர் சொன்னது தெரியுது. நல்ல காலம் என் ஒய்ஃபை கூட்டின்னு வரல. ஏன்னா அவர் சொன்னதில் ஒன்று பிடிச்சிப்பா கெட்டிமா. சிவராமன் சாரே சொல்லியிருக்காரு, டெய்லி நீராகாரம்னு. தப்பிச்சா எனக்கு தலைப்பு வேற கொடுத்துருக்காங்க சார், சிந்தனை செய் மனமே. ஐயா வந்து அவர் 50 நிமிஷம் பேசுறாரு, நானும் ஒரு 50 நிமிஷம் பேசுகிறேன். அவ்வளோ நேரம் பேசுவியாலாம், ஏன்னா இவ்வளோ கூட்டத்தை பார்த்தா மகிழ்ச்சியாக இருக்குது. எப்பவுமே ரசிகர்கள் ரசிக்கும் பொழுதே நிறுத்தினோம், அதான் ஒரு பேச்சாளருக்கு மரியாதை. நான் ஒரு 50 நிமிஷம் பேசி நிறுத்திடுவேன். ஏன்னா இந்த மாதிரி ரசிகர்கள் கூட்டம் பார்த்து சில பேர் பேச்சாளர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுருவான். ஒரு ஆள் பேசிட்டான், நல்லா ரசித்தாங்க, உங்களை மாதிரியே நல்லா ரசிக்கிறாங்களேன்னு நினச்சி இன்னொரு காலவர் பேசணும். அவங்க பெருந்தன்மையாக கவனம் தாங்க. இன்னொரு காலவர் பேசணும், டென்ஷன் ஆகிட்டாங்க. அதில் ஒருத்தர் நேரம் வந்து பக்கத்தில் நின்ட்டான். நான் இங்கேயே வந்து நிற்கிறேன், பேசுடா, உன்னால் எவ்வளோ முடியுமா பேசு. நீ பேசிட்டு உட்காரு, நான் அரவர் பேசுறேன். ஏன் டேய் உட்காந்து பாத்தியா, தெரியும் முதுவலி. ஆளாளுக்கு போட்டி போட்டு 45 நிமிஷம் பேசிட்டு இருக்கு. இந்த சிந்தனை செய், ஏன் சிந்தனை செய் மனமேன்னு இப்ப பேசுறோம்னா, ஐயா பேசுறதுடைய தொடர்ச்சி தான். நம்ம எதுவுமே யோசிக்கிறது இல்லை. மனிதனுடைய தனி சிறப்பே சிந்தனை செய்வது தான், இல்லையா சார்? விலங்கு சிந்தனை செய்யுமா? ஒரு மாடு இப்போ யோசிக்குமா? இன்னைக்கு
அடுத்த மாதம் குரு பயிற்சி, நமக்கு என்ன ஆக போகுது? மனசு குரங்கு சார். அதை சரியா வச்சிருந்தா இதே மனசை நம்ம கோயிலா மாற்ற முடியும். அதை குரங்கா இருக்கிற மனசை கோயிலாக்கணும்னா சிந்தனை செய்யணும். கைகள் எதற்கு? உண்ணுவதற்கு. இன்னும் கொஞ்சம் பாருங்க, இந்த கைகள் உண்ணுவதற்காக அல்ல, மற்றவருக்கு ஊட்டுவதற்கு என்ற மனிதநேயம் எப்போது வருதோ அதுதான் சிந்தனை. புறத்துறுப்பு எவன் செய்யும் யாக்கை, அகத்துறுப்பு அன்பில் அவர்க்கு. இதை இருந்து வேஸ்ட் என்றார் வள்ளுவர். மனிதநேயமே அதனுடைய அடிப்படையில் வருவது அந்த சிந்தனை தான். வாழ்க்கையில வெற்றி அடையணும். மனசு ஒரு குதிரை மாதிரிங்க, அதை கடிவாளம் போடணும். அதுதான் ஒரு சிந்தனை. நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, உணர்ச்சி அடிப்படையிலே வாழ்ந்து பழக்கமாயிடுச்சு. இந்த மூலையில வலது இடதுன்னு ஒன்று இருக்கு. ஒன்று எல்லாம் பிரகாசமா யோசிக்கும், ஒன்று உணர்ச்சி வசப்படும். உணர்ச்சியின் அடிப்படையில் முடிவு எடுக்கும், ஒன்று அறிவுபூர்வமாக முடிவு எடுக்கும். நமக்கு நிறைய பேருக்கு தெரியும், நம்ம வீட்டோட சேர்ந்து புடவை கடைக்கு போனீங்க வச்சுக்கங்க, லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த டிசைனை பார்ப்பாங்க, அந்த முந்தானை பல்லு எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க, அந்த பார்டர் பார்ப்பாங்க, அந்த கலர் பார்ப்பாங்க. நம்ம அது வேற மூளை, இது வேற மூளை. நம்ம ரேட்டு பார்ப்போம், ஓகே ரேட்டாக இருந்தால் நல்லா இருக்கு எடுத்துக்கணும், ஜாஸ்தியாக இருந்ததுன்னா கலரா இது நல்லாவே இல்லையே, எப்படி உனக்கு இந்த டேஸ்ட் ஆயிடுது, எதையாவது சொல்லி குறைப்போம். பாரதி சொல்றான், மகாகவி பாரதி சொல்றான், அறிவுதான் ராஜா ஒருத்தனுக்கு, அதை அடக்கி ஆள வேண்டும். பாரதி சொல்றான். சார், மனசு அறிவுக்கு அடங்காது. வள்ளலார் சொல்றாரு, மனமான ஒரு சிறுவன் மதியான குருவையும் மதித்திடான். எப்படி வாத்தியார பையன் மதிக்காம இருக்கிறானோ அது மாதிரி மனசு சிந்திக்கணும் சார். நம்ம மனசு எப்பவுமே சிந்திக்கும், ஆனா சிந்தனை செய்யணும். என்ன நல்லது சிந்திக்கிட்டான்னு இல்லை. நிறைய பேரை நான் பார்த்துருக்கேன், மோட்டர் பைக் போகும்போது பேசிக்கினே போறான், போன் இல்லை, தானா பேசுறான். எல்லாம் நீ தான் முடிவெடுப்பியா? அதாவது ஒய்ஃபு கிட்ட சண்டை போடலான்னு நினைச்சு, சண்டை போட்டா தோத்துருவோன்னு முடிவு பண்ணி பைக்லயே சண்டை போட்டு போறான் சார். தானம் இன்னைக்கும் உப்புமாவா? ஏண்டா யோசிக்கிறதுக்கு வேற வேலையே இல்லையா? இன்னைக்கும் உப்புமாவா அப்படின்னு வேற வழி இல்லை சார். எல்லாருக்கும் தான் தெரியுது, அந்த உப்புமாவை கண்டுபிடிச்சு ரவையை கண்டுபிடிச்சவன் சார்கிட்ட கேட்கணும், தாங்க முடியல. இல்ல, நல்லதை சிந்திக்கணும். நல்லதை சிந்தித்தா வாழ்க்கை முன்னேறும். நம்ம நிறைய பேருடைய பிரச்சனை என்னன்னா, நம்ம யாருமே நிறைய பேர் நிகழ்காலத்திலேயே இல்லை. சில பேர் கடந்த காலத்தில் இருக்கான், சில பேர் எதிர்காலத்தில் இருக்கான். நிறைய பேரை நான் பார்த்துருக்கோம். நான் எங்கள் தாத்தா காலத்தில் சார், இந்த தெருவில் 5 வீடு எங்களுது. இப்போ வாடகை வீட்டில் இருக்கிறான். முடிஞ்சு போச்சு, உங்கள் தாத்தாவோட முடிஞ்சு போச்சு. தாத்தா 5 வீடு வச்சிருந்தாரு. அவர் நிறைய வச்சிருந்ததுனால போச்சு எல்லாம். இவனுக்கு வெறும் வாடகை வீடு தான் வாச்சுது. சில பேர் இருக்காங்க சார், எதிர்காலத்தில் இருப்பான். இன்னைக்கு இப்படி இருக்கேன்னு நினைச்சிடாதீங்க சார், இன்னும் ஒரு 2 வருஷம் நம்ம லெவல்ல வேற. இதையே 6-7 வருஷமா சொல்லுகிறான் சார். ஆக நிகழ்காலத்தில் வாழணும், சிந்தனை செய்யணும். சரி, மரத்துல இருந்து பழம் கீழே தான் விழும். ஆண்டாண்டு காலமா நியூட்டன் ஒருத்தன் கீழே விழுந்த உடனே யோசிச்சாம்ப, சிந்தனை. ஏன் அதுதான் ஆப்பிள் ஏன் மேல போல ஏன் கீழே இறங்குதுன்னு யோசிச்சான். ஒரு மனிதனுடைய வித்தியாசமான சிந்தனை தான் இந்த உலகத்தினுடைய பரிணாம வளர்ச்சி. அது எந்த துறையாக இருந்தாலும் சரி, அதுதான். ஒன்றும் இல்லைங்க, ஒரு 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 150 வருஷத்துக்கிட்ட ஒரு ஊர்ல நாடகம் நடத்துறாங்க. தெருவில் நாடகத்தில் ஹரிச்சந்திரன் நாடகம் நடக்குது. நிறைய பேர் பார்க்குறாங்க. அதில் ஒருத்தன் பார்க்குறான், அவன் பக்கத்தில் இருக்கிறவனே கேட்குறான், அந்த பாம்பு வந்தது அது வாய் கட்டி இருக்குமா இல்லை விஷம் இருக்குமா? அவன் நினைப்பு அவ்வளோதான். இன்னொருத்தர் சொல்கிறான், இந்த சந்திரமதியா நடிச்சுதாம்மா, அது எந்த கிராமம் அப்படின்னா, அட்ரஸ் தெரிஞ்சிங்கன்னா போகலான்னு. ஆனால் ஒரே நாடகம் தான். அந்த கும்பலில் இருந்த ஒரு மனிதன் மட்டும் சிந்தித்தான். என்னென்ன, இந்த நாடகம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது? வாய்மை என்பதை சொல்லித் தருகிறது. அதை நாம் கடைபிடிக்க வேண்டும். சிந்தித்ததனால்தான் வெறும் மோகன்தாஸ் மகாத்மா காந்தி ஆனார். அதான்